7th Max 3rd term Chapter 3 Algebra Exercise 3.1ல 5th sum பார்க்கலாம். Expand the following squares using suitable identities. கீழே கொடுத்துருக்கிறதுக்கு எந்த ஐடென்டிட்டிஸ் சூட்டபுளாக இருக்கும்னு நம்ம பார்த்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x + 5 the whole square. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a + b the whole square ஃபார்மில் இருக்குது, அந்த ஐடென்டிட்டியில் இருக்குது. ஃபிஃப்த்து சம்மில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் a + b the whole square ஃபார்மில் இருக்குது. இங்கே ஏக்கு என்ன இருக்குதுன்னா 2xன்னு இருக்குது, பிக்கு என்ன இருக்குதுன்னா 5ன்னு இருக்குது. இப்போது நம்ம a + b the whole square ஃபார்முலோட டெஃபினிஷன் விரிவாக்கணும்னா a² + 2ab + b². இங்கே நம்ம அப்போ 2x, ஏக்கு பதில் என்ன இருக்குது 2x, பிக்கு 5 இருக்குது. the whole square = a² என்னது 2x the whole square + 2 × ab, ஏக்கு பதில் 2x இருக்குது, இன்ட்டு பிக்கு பதில் 5 இருக்குது, ப்ளஸ் 5². இப்போ இதோட ஆன்சர் 2xனா 2x the whole squareனா 2 2s are 4, 4x². இங்கே 2 2s are 4, 4 5s are 20, 20x. இங்கே 5² டெஃபினிஷன் 5 × 5 25. அப்போ ஆன்சர் 4x² + 20x + 25. இதுதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் b - 7 the whole square. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a - b the whole square. ஏக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்னு கொடுத்துருக்காங்க, பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது a - b the whole square = a² - 2ab + b². இங்கே அப்போ a², ஏக்கு பதில் b - 7 the whole square. அப்போ a²க்கு என்ன இருக்குது b² - 2 × ஏக்கு பதில் b இருக்குது, ஏக்கு பதில் b இருக்குது, பிக்கு பதில் 7 இருக்குது, ப்ளஸ் b² 7². அப்போ b² - 2 7s are 14 - 14b ப்ளஸ் 7 7s are 49. இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் அதுவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a + b the whole square ஃபார்மில் இருக்குது. ஏக்கு பதில் mn இருக்குது, பிக்கு பதில் 3p அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது a + b the whole square = a² + 2ab + b². சரிங்களா? இப்போது a²க்கு mn the whole square + 2 × mn × பிக்கு 3pன்னு இருக்குது, ப்ளஸ் b²க்கு 3p the whole square. சரிங்களா? இப்போ m² இதை m² × n² ப்ளஸ் 2 × 3 6. அப்போது 6mnp 3p the whole squareக்கு 3 3s are 9, 9p². இதுதான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம்மில் ஃபோர்த்து சம் என்ன ஐடென்டிட்டியில் இருக்குதுன்னா a - b the whole square ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x y z, பிக்கு பதில் நம்மளுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்போது a - b the whole square = a² - 2ab + b². a²க்கு நம்மளுக்கு x y z -1, பிக்கு 1 இருக்குது, the whole square. அப்போ a²க்கு x y z the whole square -2 × xக்கு x y z, ஏக்கு பிக்கு 1 இருக்குது, ப்ளஸ் b² 1². அப்போது இங்கே இதை டெஃபினிஷன்னா x² y² z² -2x y z. இதை மல்டிப்ளை பண்ணால் 1²க்கு 1. அப்போ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சிக்ஸ்த்து சம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.